பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் துறையெடுத்து தேசம் எதிர் தொண்ட தொகைமுன் பணித்த திருவாலன் வாசமலர்மண் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் பிராணக்கதை உலகறிய விரி துரைத்த செல்லுமொழி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடன் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி குறையாசிரியர் சிவக்கணையாருடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் எம்பெருமான் நாவுக்கரசு பெருமான் குருபசி திருநாள். அன்பர் பெருமக்களே, நம்முடைய சைவத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் இரண்டு கண்களாக வைத்து போற்றுவது, ஒன்று ஞானசம்பந்த பெருமான், இன்னொன்று அப்பர் சாமிகள். பொருட்சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்திலே சைவ சமயத்தினுடைய இரண்டு கண்களாக வைத்து போற்றிய நம்முடைய சேக்கிழார் பெருமான், ஒன்று நாவுக்கரசு பெருமான், இன்னொரு கண் ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லி அருள்கின்றார். அந்த வகையிலே நமக்கு நம்முடைய சைவம் கிபி 7ஆம் நூற்றாண்டிலே சமண இருளால் சூழப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் இரண்டு பெருமக்களும் அவதாரம் செய்து 7ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் அவதாரம் செய்து சமணத்தை நீக்கி சைவத்தை தலைத்தோங்க செய்த ஒரு பெருமை இவர்கள் இரண்டு பேருக்கு உண்டு. ஆலயங்கள் தோறும் சென்று சைவ நெறியை பரப்பிய பெருமக்கள் நம்முடைய இரண்டு பெருமக்களும். நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் உலபாரப்பணி செய்து அதே மாதிரி பதிகப்பணியும் செய்து இரண்டு தொண்டுகள், ஒன்று உலவாரம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது, இன்னொன்று பதிகத்தின் மூலமாக இறைவனை போற்றி பாடுவது என்று சொல்லி இரண்டு தொண்டும் செய்தவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அவருடைய தொண்டை நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் நமக்கு அருளுகின்ற பொழுது, இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உடபாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொழிவடகும் துதித்து வாழ்வாம் என்று சொல்லி நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்திலே நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய அந்த இறைவன் மீது அவர் வைத்திருந்த பேரன்பு, உலவாரத்தினுடைய ஒரு படையரா திருக்கரம் என்று சொல்லியும் இறைவனுடைய திருவடியில் அவருடைய அன்பு பதிந்த நெஞ்சையும் அவருடைய துறவு வாழ்க்கை நடையரா பெருந்துறவு என்று சொல்லி நம்முடைய வாகீச பெருமானுடைய ஒரு நிலையை நமக்கு மாதவ சிவஞான முனிவர் போற்றி அருளுகின்றார். அதே போல் நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்தனடியார்க்கு மடியர் என்று சொல்லி அருளுகின்றார். அதாவது திருநின்ற செம்மையே என்று சொன்னால் சிவத்தன்மை பொருந்திய முக்தி திருவுக்கு ஏதுவாகிய என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படி அந்த அவ்வளவு பெருமை உடைய நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் என்று சொல்லி, செம்மை என்று சொன்னால் சிவத்தன்மை பொருந்திய திருநாவுக்கரசு நாயனாருக்கு நான் அடியேன் என்று சொல்லி நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் அருளுகின்றார். அப்போ அதற்கு பிறகு நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய நிலையை நமக்கு நால்வர் நான்மணி மாலை ஆசிரியர் சிவபிரகாஷ் சாமிகள் அருளுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், வீட்டிற்கு வாயில் எனும் தொடை சாத்து சொல்வேந்தான் பொது ஆட்டிற்கு வல்லன் ஒருவர்க்கு ஞான அமுது உதவி
நாட்டிற்கு இல்லாத குடநோய் நினக்கு முன் நல்கினும் என் பாட்டிற்கு நீயும் அவனும் ஒப்பீர் எப்படி இனுமே. அதாவது நாவுக்கரசு பெருமான் சரியை தொண்டில் மட்டும் நின்றவர் என்று ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அவர் ஞான நெறியிலே நின்றவர். அவருடைய திருமுறைகள் ஞான நிலையை கொடுக்கக்கூடியது, வீடு பேற்றுக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். சரியை தொண்டில் மட்டும் நின்றவர் நாயனார் அல்லர், ஞான நிலை அடைவதற்கு அவர் பாடல்கள் உதவின என்று சொல்லி நமக்கு நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்ற வீட்டிற்கு வாயல் எனும் தொடை சாத்து சொல்வேந்தா என்று சொல்லி வீடு பேர் அடைவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானுடைய திருமுறைகள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆட்டிற்கு வல்லன் அப்படின்னா கூத்தப்பெருமான், மன்றிலே நின்று ஆடக்கூடிய கூத்தப்பெருமான். ஒருவருக்கு ஞான அமுது உதவி, ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்து அவரை ஆட்கொண்டார். அதே போல் நாட்டிற்கு இல்லாத குடநோய் நினைக்கு முன் நல்கினும் என், யாருக்குமே வராத ஒரு பெரிய ஒரு வயிற்று சூளை நோய் ஒன்று நினக்கு கொடுத்து உங்களை ஆட்கொண்டார். ஆனாலும் பாட்டிற்கு நெய்யும் அவனும் ஒப்பியர். ஆனால் பாடல் என்று வருகின்ற பொழுது நீங்களும் அவரும் ஞானசம்பந்த பெருமானும் ஒன்றே என்று சொல்லி இரண்டு பெருமக்களையும் ஒன்றாகவே வைத்து போற்றுகின்றார் நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள். அதே போல் பெரிய புராணத்திலே அதே போலத்தான் நம்முடைய இரண்டு பெருமக்களையும் இரண்டு கண்களாகவே போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதே போல் இவரும் 3 திருமுறை 4, 5, 6 ஞானசம்பந்த பெருமானும் 1, 2, 3 என்று சொல்லி இரண்டு பெருமக்களும் ஒன்று போலவே நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதே மாதிரி சரிதத்திலையும் நிறைவாக சொல்லுகின்ற பொழுது மண்முதலாம் உலகத்தை என்ற அந்த திருப்பாடலில் சேக்கிழார் பெருமான் நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் செவடிக்கில் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய அந்த நிலையை நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அதே போல் நமக்கு இன்னொரு திருப்பாடலிலே சிவபிரகாஷ் சாமிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது, அதாவது உலகியல் பொருள்கள் எதுவுமே இறைவனிடத்தில் கேட்காது வழிபாடு செய்து நின்றவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். எந்த ஒரு உலகியல் பொருளும் அவர் கேட்கவும் இல்லை. ஆனால் திருவேலி மிரளையில் மட்டும் பஞ்சம் வந்த காலத்திலே அடியார்களுக்கு உணவு படைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனே கொடுக்கிறார். அப்படி இறைவனே படிக்காசு கொடுத்து அதுவும் இவர்களுடைய கனவிலே சென்று சொல்லுகிறார். அது மட்டும்தான் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இறைவனிடத்திலே வாங்கிய உலகியல் பொருள். அதுவும் ஏன் வாங்கினீர் என்று சொல்லி நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் நாவுக்கரசு பெருமானை கேட்கிறார். கொள்ளை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் கொல்லும் ஒரு பிள்ளைக்கு அது தகும் நாவரசாய பெருந்தகையோய் கல்லை குவலை உமிழ் வீதியில் படிக்காசு ஒன்றினி வல்லை குழை உமை பங்காளர் கையில் என் வாங்கினையே. அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு நம்முடைய பெருமான் முத்துப்பந்தல் கொடுத்தார், அதே மாதிரி சிவிகை கொடுத்தார். இதெல்லாம் அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் இறைவனுக்கு பிள்ளை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து அதையெல்லாம் பெற்றார். ஆனால் நீங்கள் திருவேலி மலையில் ஒரு படிக்காசு ஒன்று பெருமானிடத்தில் வாங்கினீர், அது மட்டும் ஏன் வாங்கினீங்க என்று சொல்லி அதை கேட்கிறார். அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக சிவபெருமானே நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமான் கனவிலே தோன்றி கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர், எனினும் ஏல உம்மை வழிபடுவாருக்கு அளிக்கின்றோம் என்று சொல்லி இரண்டு பெருமக்களுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கு கிழக்கு பீடத்திலும் அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுக்கு மேற்கு பீடத்திலும் தினசரி ஒவ்வொரு படிக்காசு பெருமான் அளிக்கிறார். அதனால் இறைவரே கொடுத்தது, இறைவருடைய ஆக்னையை மறுத்தற்கு அஞ்சியே வாங்கினார் என்று சொல்லி சொல்கிறார். இறைவனுடைய ஆணை என்று சொன்னால் நம்மளுடைய கொள்கை அப்படிங்கிறது அடுத்தது தான். அதனால் இறைவனுடைய ஆணை, அதனால் அதை வாங்கினீர் என்று சொல்லி அதுதான் பொருள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆக உலகப் பொருள்கள் எதையுமே இறைவனிடத்தில் வேண்டி பெறாத ஒரு பெருந்தகை நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அதனால தான் நடையரா பெருந்துறவும் என்று சொல்லி நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் அருளுகின்றார். அதே போல் நம்முடைய 11ஆம் திருமுறை ஆசிரியர் ஏகாதச மாலை
திருநாவுக்கரசர் ஏகாதச மாலை என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே நாவுக்கரசு பெருமானை வழிபாடு செய்தால், அவருடைய திருவடியை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் என்னென்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி போற்றுகின்றார். இறைவனை வழிபாடு செய்தால் நாம் அடையக்கூடிய நிலையை நம்முடைய பரமாச்சாரியார் வழிபாட்டிலும் அடைய முடியும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார். பதிகம் 7 பகரும் மா கவியோகி பரசுநாவரசான பரமகாரண ஈசன் அதிகை மாநகர் மேவி அருளினால் அமன் மூடர் அவர் செய்வாதைகள் தீரும் அனகன் வார்கழல் சூடின் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாவம் வெறியராகுவர் சாலமதியராகுவர் ஈசன் அடியராகுவர் பாரில் மனிதரானவர்தாமே. நாவுக்கரசு பெருமானுடைய திருவடி சூட்ட பெற்றால் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். அனகன் வார்களில் சூடின் அப்படின்னா நிதியராகுவர், சீர்மையுடையராகுவர், வாய்மை நெறியராகுவர், பாவம் வெறியராகுவர், சால மதியராகுவர், ஈசன் கடைசியாக சிவபெருமானுக்கு அடியாரா ஆகலாம் அப்படிங்கிறார். அதுக்கு மேலே ஒரு பெரும் பேர் எதுவும் கிடையாது. அதோட முடிச்சிடுறார். ஈசன் அடியாராகுவர் பாரின் மனிதரானவர் தாமே. இந்த உலகத்தில் பிறந்த மக்களில் அடையக்கூடிய பெரும் பேர் என்னென்று சொன்னால் இறைவனுக்கு அடிமை, இறைவனுடைய அடியார் என்பது தான் உயர்ந்த ஒரு பேர். அதுவும் கிடைக்கும் என்று சொல்லி நமக்கு அருளி இருக்கிறார். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தை நமக்கு 429 பாடல்களில் நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதிலே நமக்கு அதற்கு முன்பாக நம்முடைய திரு அந்தாதி ஆசிரியர் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் நாவுக்கரசு பெருமானை பற்றி அருளுகின்ற பொழுது, நற்றவன் நல்லோர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன் மற்றைய பிறப்பற வீரட்டர் பெய்கடல்கள் உற்றவன் உற்றவிடமடையார் இட ஒள் அமுதாத் துற்றவன் ஆமூரில் நாவுக்கரசு எனும் தூமணியே. நாவுக்கரசு நாயனார் அவதரித்தது நடுநாடு என்று சொல்லக்கூடிய அந்த நடுநாட்டிலே திரு ஆமூரில் அவதரித்த பெருமகனார். அவர் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நற்றவன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நற்றவன் நல்ல தவத்தை உடையவர் என்று சொல்லி, ஏன்னா இறைவனே சொல்ல போகிறார் அம்மா கிட்ட, முன்னாமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் என்று சொல்லி போன பிறப்பிலேயே தவம் செய்தவர் நாவுக்கரசு பெருமான். அதான் நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன். பெருமான் திருநல்லூரிலே நாவுக்கரசு பெருமானுக்கு திருவடி சூட்டியதை இங்கு சொல்லுகிறார். மற்ற இப்பிறப்பற வீரட்டர் பெய்கடல்கள் உற்றவன். இந்த பிறப்பு நீங்கும் பொருட்டாக திருவதிகை வீரட்ட பெருமானுடைய திருவடியை வணங்க பெற்றவர், அவருடைய திருவடிகளை அவர் அடைய பெற்றவர். உற்ற இடமடையாரிட உள்ளமுதாத்துற்றவன் ஆமூரில் நாவுக்கரசு எனும் தூமணியே என்று சொல்லி நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதியாசிரியர் நமக்கு அருளுகின்றார். சேக்கிழார் பெருமான் நமக்கு முதல் திருப்பாடலிலேயே எடுத்தவுடனேயே திருப்பெயராலே ஆரம்பிக்கிறார். எடுத்தவுடனேயே திருப்பெயரால் ஆரம்பிக்கக்கூடிய சரிதங்கள் 3 சரிதங்கள். அதை முதல் பாடலே சொல்கிறார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதேன். அதாவது மொத்தம் 3 சரிதத்தில் பெயரோடு ஆரம்பிக்கக்கூடிய சரிதங்கள். இன்னொன்று தண்டியடிகளுடைய சரிதம். தண்டியடிகளுடைய சரிதத்தில் நம்முடைய சேக்கிழார் பெருமான் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி மங்கையர்க்கரசியாருடைய சரிதத்தை சொல்ல வருகின்ற பொழுது மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இது மாதிரி இந்த 3 சரிதங்கள் தான் எடுத்த உடனே முதல் பாடலில் முதல் சொல்லே நாயனாருடைய திருப்பெயரோடு ஆரம்பிக்கக்கூடிய சரிதங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்போ இந்த திருப்பாடலில் நாவுக்கரசு பெருமானுடைய வளர் திருத்தொண்டு அப்படின்னா அந்த தொண்டு எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய, அவள் காலத்திலே சரி இன்றளவும் அந்த தொண்டு அங்கங்கே உளவாரப் பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவால வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில். அவருடைய பெருமைகளை சொல்ல போகிறோம். ஆனால் அவருடைய பெருமைகளை சொல்லுவதற்கு ஒரு நாள் போதாது.
இன்னொரு பொருள் என்னென்னா, ஒரு நாவினாலும் சொல்லிவிட முடியாது என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை சொல்கிறார். அதுதான் அது திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். அப்படின்னா ஒரு நாவினாலும் சொல்லிவிட முடியாது, இன்னொன்று ஒரு நா போதாது என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவருடைய பெருமைகளை சொல்லுகிறார் நமக்கு. அதே நாவுக்கரசு பெருமான் அவதரித்தது நடுநாடு என்று சொல்லக்கூடிய அந்த நடுநாட்டிலே திரு ஆமூர் என்று சொல்லக்கூடிய பதியில் அவதரிக்கிறார். அந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாட்டு சிறப்பிலே ஒரு ஓமை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அங்கு இந்த பாட்டில் சொல்றார், கடைஞர் மிடை வயல் குறைத்த கரும்பு குறை பொலி கொழும் சாறு இடை தொடுத்ததென்கிளிய இழிந்தொழுகும் நீத்தமுடன் புடை பறந்து நிமிரொழிப்ப புதுப்புணல் போல் மடையுடைப்ப உடைமடைய கரும்பொடு கட்டியின் அடைப்ப ஊர்கள் தோறும். அதாவது நாவுக்கரசு பெருமான் வேளாளர் குலத்தை சார்ந்தவர், குறுக்கையர் குடி என்று சொல்லக்கூடிய குடியில் அவதரித்த பெருமகனார். வேளாளர் பெருமைகளை சொல்ல வருகின்ற பொழுது அந்த ஊரினுடைய விவசாய இதை சொல்கிறார். அதாவது கடைஞர்மடை வயல் குறைத்த கரும்பு குறை பொலிகளும் சாறு. அங்கு கரும்புகள் நல்ல விளைந்திருக்கிறது. அந்த கரும்புகள் எல்லாம் வெட்டி அந்த கரும்பினுடைய சாறு அப்படியே வெள்ளை பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த கரும்பில் இருந்த தேனும் அதோடு சேர்ந்து அப்படியே செல்லக்கூடிய காட்சி. உடைபறந்து நிமிரொழிப்ப புதுப்புணல் போல் மடையுடைப்ப, அதை புது வெள்ளம் வருவது போல அந்த கரும்பு சாறும் தேனும் சேர்ந்து மடையை உடைத்து கொண்டு செல்லுகிறது. அந்த மடையை உடைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த மடையை அடைப்பதற்கு கரும்பு கட்டி, அந்த கரும்பினுடைய கட்டியை வைத்து அடைத்தார்கள் என்று சொல்லி ஒரு ஓமை சொல்லுகிறார். பெரியவர்கள் இதுக்கு சொல்லுகின்ற பொழுது, கரும்பு கட்டியை வச்சு அடைச்சா அந்த மடை நிற்காது, அது கரும்பு கட்டி சீக்கிரமாக ஊறி அதுவும் கரைஞ்சிரும். அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் சமணத்திற்கு செல்லுகின்ற அந்த வேளையில் அவரை திலகவதி அம்மானால் தடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக இந்த பாடலிலே அருளியிருக்கிறார் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா அம்மா காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால் என்று சொல்லி தன்னுடைய பதிகத்தில் சொல்கிறார். என்னை சரியாக காவல் காக்கலை என்று சொல்லி அந்த பதிகத்தில் சொல்லுகிறார். அப்படி இந்த ஓமை சொல்லப்பட்டது சரியான ஒரு ஓமையாக சொல்லுவார்கள். இன்னும் அடுத்து அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தருநாவுக்கரசும் ஆலால சுந்தரரும் பிறந்தருள உலதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு. அதாவது என்ன சொல்கிறார், மரம் தரு தீ நெறி மாற, தீய நெறிகள் எல்லாம் மாற, மணிகண்டர் வாய்மை நெறி, சிவபெருமானுடைய அந்த நெறி சிவநெறி எங்கும் தலை தோங்கும்படியாக மணிகண்டர் வாய்மை அறந்தருநாவுக்கரசும் ஆலால சுந்தரரும் அந்த சிவநெறி பெருக்கும் பொருட்டாக இந்த நடுநாட்டிலே நாவுக்கரசு பெருமானும் அதே நடுநாட்டிலே நாவலூரிலே சுந்தரமூர்த்தி சாமிகளும் அவதரிக்க பெற்றார்கள். அதனால் இந்த உலகத்திலேயே சிறந்த நாடு இந்த திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் இதில் அருளுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே பல ஊர்கள் இருக்கிறது. அதில் ஒரு ஊர் திரு ஆமூர் என்று சொல்லக்கூடிய ஊர். அந்த ஊருடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது, இவ்வகைய திருநாட்டில் எனை பல ஊர்களும் என்றும் மெய்வலங்கள் ஓங்கி வரும் மேன்மையன ஆங்கவற்றுள் சைவநெறி ஏழுலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வநெறி சிவம்பெருக்கும் திருவாம் ஊர் திரு ஆமூர். பாருங்க, அதாவது எத்தனையோ ஊர்கள் அங்கே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஊர்களில் சைவநெறி பாலிக்கக்கூடிய தன்மையுடைய ஊர் அந்த திருவாமூர் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த திருவாமூர் தெய்வநெறி சிவம்பெருக்கும் திரு ஆம் ஊர். அது திருன்னா இறைவனுடைய சிவத்தன்மை பொருந்திய திருவாமூர் என்று சொல்லி திரு ஆமூர் திருவாமூர் என்று சொல்லி நமக்கு இந்த பாடலில் அருளுகின்றார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே புகழனார் என்று சொல்லி ஒரு பெரியவர் அங்கு புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனையறத்தினுடைய வேறாக இருக்கக்கூடிய மாதினியார் என்று சொல்லி அவருடைய துணைவியார், இரண்டு பெருமக்களும் நல்ல ஒரு மனையறம் புரிந்து வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு முதல்ல திலகவதி அம்மா என்று திலகவதியார் என்று சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவதரிக்க போகிறார். அதைத்தான் சொல்கிறார்,
திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் அழகில் கலை துறைதலைப்ப அருந்தவத்தோர் நெறிவால உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர்வோல்பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். அதாவது ஒரு குழந்தை பிறந்து 2-3 ஆண்டுகள் இடைவெளி இருந்தால் தான் இன்னொரு குழந்தை பிறக்கணுங்கிறத அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கார் சேக்கிழார் பெருமாள். ஏன்னா நான் திலகவதி அம்மா பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதற்கு பிறகு மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார் என்று சொல்லி, அது எப்படின்னா உலகில் வரும் இருள் நீக்கி ஒளிவிளங்கு கதிர்வோல்வின் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை எல்லாம் நீக்கி, அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளை நீக்கி நல்ல ஒரு ஒளிவிளக்கு போல நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவதரித்தார் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த குடும்பம் இருக்கின்ற பொழுது திலகவதியாருக்கு 13 வயதுகள் நிரம்பி விடுகிறது. 13 வயது என்று சொல்லுவது அந்த காலத்திலே மனம் பேசக்கூடிய ஒரு காலம். ஆண் மக்களுக்கு 16. இப்போ திலகவதி அம்மா 12 முடிந்து 13 வயது வருகின்ற பொழுது ஒத்த குலத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்வார், குலம் பேசி குணம் பேசி கோதில் சீர் புகழனார் என்று சொல்வார். அந்த குலத்திலே அவங்களுடைய குலத்திற்கு ஏற்றாறு போல ஒரு குணமுடைய ஒரு நல்ல மகனை பேசி முடிக்கிறார்கள். அவர் பெயர் கழிப்பகையார் என்று சொல்லி, அவர் கழிப்பகையார் ஒரு அரசனிடத்திலே ஒரு தளபதியாக படைத்தளபதியாக இருக்கிறார். அவருக்கு மனம் பேசி முடிக்கின்றார்கள். இப்படியே இருக்கின்ற பொழுது புகழனாருக்கு கொஞ்சம் வயசாகிவிட்டது. அதனால் அவர் திருவடி அடைகிறார். அதை சொல்கிறார். இன்னும் கல்யாணம் நடக்கலை, மனம் பேசி முடித்தாச்சு. முதல்ல கழிப்பகையார் திருவடி அடைகிறார். இந்த சரிதத்தில் தான் எடுத்த உடனேயே 4 சோகமான ஒரு செய்திகள். அதற்கு பிறகு நாவுக்கரசு பெருமானும் நம்முடைய திலகவதி அம்மாவும் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், அதுவும் திலகவதி அம்மா எப்படி சைவத்தை கட்டி காத்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சொல்கிறார், கழிப்பகையார் அந்த போர்க்களத்தில் சென்று இறந்து, அது பின்னாடி வருது. இப்போ புகழனார் மேயவினை பயத்தாலே இவ்வுலகை விட்டு அகல தீயாரும் பிணியுழந்து விண்ணுலகில் சென்றடைந்தார் என்று சொல்லி, அவருக்கு வினைப்பயன் காரணமாக பிணிகளெல்லாம் இந்த விண்ணுலகத்தை சென்றடைந்தார், திருவடி அடைந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்தாம் உயிர் நீப்ப, அவர் நம்முடைய கணவனார் உயிர் நீத்ததுக்கு பிறகு நாம் வாழக்கூடாது என்று சொல்லி கணவனோடு சேர்ந்து நாமும் சென்று விடுவோம் என்று சொல்லி மாதினியார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறார், மற்றவர்தாம் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் கற்பு நெறி வழுவாமல் கணவனார் உடன் போந்தார் உடன் சென்றார். அப்படியே கணவனோட கூட போயிட்டாங்களாம். இறந்து போயிட்டாங்கன்னு சேக்கிழார் பெருமானால் சொல்ல முடியலை. அமங்கல சொல் வராது. பெரிய புராணத்தில் பெரும்பாலும் அமங்கல சொற்கள் வராது. அதனால் கணவனாருடன் சென்றார், அம்மாவும் போயிட்டாங்க. அப்படி சென்றதற்கு பிறகு கலிப்பகையார் என்ன பண்ணார்னா, ஒரு போர் வருகிறது, அரசனுக்காக களத்தில் சென்று போர் செய்ய போகிறார். அப்படி போரிலே அவர் பல வெற்றிகளை பெற்று எதிரி நாட்டவர்கள் அவரை தாக்குகிறார்கள், அதிலே உயிர் நீத்து விடுகிறார். அதை சேக்கிழார் பெருமான் சொல்றார், கழிப்பகையார் பொறுவாரும் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். போர்க்களத்தில் இறப்பது புகழ், அதனால் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் என்று சொல்லுகிறார். இப்போ 3 பேரும் இறந்தாச்சு. அப்பா இறந்தாச்சு, அம்மா இறந்தாச்சு, மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவனார் இறந்தாச்சு. இப்போ திலகவதி அம்மாவுடைய நிலை என்னன்னா, திலகவதி அம்மா ஒரு முடிவு பண்ணுறாங்க, என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் அவருக்கு என்னை திருமணம் செய்து கொடுப்பதற்காக ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் அவருக்கு மட்டுமே உரியவள், வேறொருவரை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அதனால் என்ன செய்கிறேன்னா, இந்த உயிர் அவரோடு நான் இசைவிப்பேன் அப்படின்னு சொல்லி தானும் உயிர் நீப்பதற்கு துணிகின்றார். அதான் இந்த பாட்டில் சொல்றார், எந்தையும் எம்மன்னையும் அவர்க்கென்னை கொடுக்க இசைந்தார்கள் அந்த முறையால் அவர்க்கே உரியது நான் ஆதலினால் இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவிப்பன் என துணிய. அப்படி வந்தவர்தம் அடியினை மேல் மருள் நீக்கியார் விழுந்தார். அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, சரி நம்மளும் இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் என்று சொல்லி முடிவு செய்கின்ற பொழுது, மருள் நீக்கியார் சின்ன புள்ள, அவரோட 2-3 ஆண்டுகள் குறைவானவர், அவருக்கு இனி யாரும் கிடையாது. அதனால் அக்காவுடைய திருவடியில் விழுகிறார். விழுந்து அவர் அழுகிறார், நீ போயிட்டீன்னா இந்த உலகத்தில் என்னால்
பிழைக்க முடியாது, நானும் போயிடுவேன் என்று சொல்லி அந்த தம்பி அழுகிறத பார்த்து தம்பிக்காக அக்கா உயிர் வாழ்கிறாங்க. அதான் அந்த பாட்டில் சொல்கிறார், தம்பி யாருளராக வேண்டுமென வைத்த தயா உம்பருளுக அணைய ஒரு நிலை விளக்க உயிர் தாங்கி அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். பாருங்கள், தம்பிக்காக தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறாங்க. உம்பருலகு அலைய ஒரு நிலை விளக்க, மேலே போகலான்னு நினச்சாங்க அவங்க, ஆனால் அதை நீக்கி அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி. அம்மாவுடைய அந்த மார்பு எப்படின்னா, உடம்பு அந்த மாங்கல்யத்தை தாங்கலையா, ஆனால் உலகத்துக்கு அருளை தாங்கி நின்றது என்று சொல்கிறார். அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் என்று சொல்லி அப்படியே தவம் புரிந்து அம்மா இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் உலகியல் அறங்களெல்லாம் செய்கிறார். காவலத்தும் குலம் தொட்டும் கடப்பாடுகள் செய்தும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான், ஏன்னா பெரிய குடும்பம், நல்ல வசதி வாய்ப்பான ஒரு குடும்பம் நாவுக்கரசு பெருமானுடைய குடும்பம். அதனால் தண்ணீர் பந்தல், அப்புறம் படித்தவங்களையெல்லாம் அழைத்து நாவலருக்கு பொருள் கொடுத்தல் என்று சொல்லி இப்படி எல்லாம் அறங்கள், உலகியல் அறங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் பல நூல்களை எல்லாம் படிக்கிறார். அப்படி படிக்கின்ற பொழுது உயிர்களை கொள்ளாமை என்று சொல்லக்கூடியது சமணத்தில் தான் இருக்குதுன்னு தெரிகிறார். அவர் சைவத்தில் இருக்குது, ஆனால் சைவத்தில் இருக்கிறது அவருடைய சிந்தையில் வரல. சமணம் தான் அவருக்கு தெரியுது, சமணம் தான் சிறந்த சமயம் என்று சொல்லி நினைக்கிறார். அதான் சொல்கிறார், அதுக்கு என்ன காரணம்னா இறைவனுடைய திருவருள் வாய்க்க பெறவில்லைங்கிறது. அதாவது பெருமானுடைய திருவருள் நிரம்ப இருந்தால் தான் சைவத்தில் இருந்து நம்ம பணி செய்ய முடியுங்கிறது நாவுக்கரசு பெருமானுடைய சரீரத்தில் நமக்கு தெரியுதுங்க. போன பிறப்பிலே அவர் தவம் செய்தவராக இருந்தாலும் கூட, ஆனால் இந்த பிறப்பில் இறைவன் திருவருள் இருந்தால் தான் நம்ம பணி செய்ய முடியும். அதான் சொல்கிறார், நில்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்கள் ஆனவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார். நில்லா உலக இயல்பு கண்டு, இந்த வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். ஆனால் நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து, இந்த உலக வாழ்க்கை வேண்டான்னு திறந்துட்டாரு. ஆனால் சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர, எல்லா சமயத்தினுடைய கொள்கைகளையும் அவர் படிக்கிறார். ஆனால் சைவத்துக்கு வர முடியல. ஏன்னா நம்பர் அருளாமையினால். அதுதான் ஒரே இந்த ஒரு இடத்துல தான் ஏன் அவர் சமணத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. ஆமாம், அதான் சொல்கிறார், நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார்ட்டார். ஏற்கனவே ஒரு பெரிய சமயத்தில் இருக்கிறார், இப்போ அதை ஒரு சமணத்துக்கு போனதுனால குறுகுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சமணத்துக்கு போயிட்டார். தம்பிக்காக உயிர் வாழ்ந்தது அக்கா. தம்பியார் உளராக வேண்டுமென வைத்த தயா இல்லைங்களா, ரொம்ப கருணையான ஒரு அக்கா. இப்போ என்ன பண்ணுவாங்க, தம்பியும் போயாச்சு, அப்பா அம்மா போயாச்சு, திருமணம் செய்யக்கூடிய கணவன் போயாச்சு, கூட இருந்த தம்பியும் போயாச்சு. அதனால் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஆமூர்லேருந்து திரு வீரட்டானம் போனாங்க, அதிகை போனாங்க. திருவதிகை சென்று பெருமானுடைய ஆலயத்திலே நல்ல ஒரு தவக்கோலம் பூண்டு சிவசின்னங்கள் அணிந்து திருநீர் உருத்தராக்கமெல்லாம் அணிந்து கொண்டு ஒரு தவச்சாலை அங்கே அமைத்து இறைவனுக்கு தொண்டு செஞ்சாங்க. நாவுக்கரசு பெருமான் செய்த அந்த தொண்டையெல்லாம் முதல்லையே செய்து காட்டிய பெருமை திலகவதி அம்மாவுக்கு உண்டு. சொல்கிறார், சென்று திருவீரட்டானம் இருந்த செம்பவள குன்றை அடிபணிந்து கோதில் சிவசின்னம் அன்று முதல் தாங்கி ஆர்வமுறத் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். அப்போவே பெருமானுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சார். நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்னும் அலைவுணர் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லேன்னு நாவுக்கரசு பெருமான் பாடிய அந்த சரியை தொண்டுக்கு ஏற்ப முதல்லையே சரியை தொண்டு செய்து காட்டிய பெருமை அம்மாவுக்கு உண்டு. அதை தான் செய்கிறாங்க. அது சிவசின்னம் அணிந்து கொண்டு நம்ம தொண்டு செய்கின்ற பொழுது வேடத்தோடு தான் செய்யணும். திருமுறை பாடினாலும் சரி, உலவார தொண்டு செஞ்சாலும் சரி, நெற்றியில் திருநீர் இருக்கணும், கழுத்தில் உருத்தராக்கம் இருக்கணும், சிவசின்னத்தோடு தான் செய்யணும். அம்மா செஞ்சு காட்டியிருக்கா. அதான் சொல்கிறார்,
அதாவது செம்பவளக்குன்றை அடிபணிந்து திருவீரட்டானம் இருந்த செம்பவளக்குன்றை அடிபணிந்து கோதில் சிவசின்னம் அன்று முதல் தாங்கினர். நம்ம பணி செய்கின்ற பொழுது சிவசின்னம் அணிந்து கொண்டு தான் பணி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நீண்ட நாட்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது அக்காவுக்கும் வயசாகிடுச்சு. இப்போ திலகவதி அம்மாவுக்கும் தனக்கு பின்னாடி இந்த தொண்டை செய்வதற்கு யாராவது ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த தொண்டை செய்யணும். தம்பிக்காக அவங்க கேட்கல பெருமான்கிட்ட. இப்போ பெருமான்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, அம்மாவுக்கு வயசாக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே இடைவெளி ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு நமக்கு ஒரு தம்பி இருந்தானே என்று சொல்லி இப்போ தான் அக்காவுக்கு நினைவு வருது. அவருக்கும் அக்கா நினைவு கிடையாது, அக்காவுக்கு தம்பி நினைவு கிடையாது. அவர் சமணத்தில் அங்கே கொடிகட்டி பறக்கிறார். தர்மசேனர் என்று சொல்லக்கூடிய பட்டத்தோடு அங்கே அவர் பெரிய இதாக இருக்கிறார். இங்கே அக்கா பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க, திலகவதி அம்மா. அதனால் 2 பேர்த்துக்கும் தொடர்பே இல்லை. இப்போ தான் அக்காவுக்கு கொஞ்சம் நினைவு வருகிறது. சாமிக்கிட்ட விண்ணப்பம் செய்கிறாங்க. எப்படியாவது அந்த பரசமய குடியில் விழுந்து கிடக்கிறான் என்னுடைய தம்பி, அவனை மீண்டும் சைவத்துக்கு கொண்டு வர வேணும் பெருமானே, நீங்கள் அருள் செய்யணும் என்று சொல்லி இறைவனிடத்திலே கேட்குறாங்க. அதான் சொல்கிறார், தூண்டு தவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குடி நின்றும் எடுத்தால வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார். பாருங்க, 1 நாள் 2 நாள் இல்லைங்க, அது என்ன சொல், பலமுறை. தூண்டுதவ விளக்கணையார் யாரு? அக்கா தூண்டுதவ விளக்கணையார். ஒரு விளக்கை தூண்டக்கூடிய விளக்கு தூண்டுதவ விளக்கணையார் அப்படின்னா நாவுக்கரசு பெருமானை கொஞ்சம் தூண்டி விடுறாங்க சைவத்துக்கு வர்றதுக்கு. தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது, சுடரொளினா இந்த இடத்துல சிவபெருமான் அதிகை பெருமான் தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில், பெருமானை நீங்கள் என்னை ஆட்கொண்டது சரி என்று சொன்னால் என் பின்னே வந்தவனை, எனக்கு கீழே பிறந்தவன், எனக்கு தம்பி, அவன் பரசமயத்தில் போய் விழுந்து கிடக்கிறான், அவனை நீங்கள் இந்த சமயத்துக்கு கொண்டு வரணும் பெருமானே என்று சொல்லி 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை பல நாட்கள் விண்ணப்பம் செய்கிறான். அப்படி விண்ணப்பம் செய்த அந்த விண்ணப்பத்தை இறைவன் அதிகை பெருமான் ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் கனவுல அம்மாவுடைய கனவுல சாமி சொல்கிறார், உன்னுடைய மனக்கவலை ஒளினி உன் பின்னே உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எனையடைய தவம் முயன்றான் அன்னவனை சோலை மடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி இறைவனே ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாருங்க. என்ன சொல்கிறார், உன்னுடைய மனக்கவலை ஒளினி உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எனையடைய தவம் முயன்றான். அவன் ஏற்கனவே என்னை வேண்டி தவம் செய்தவன், அதனால் அவனுக்கு சோலை கொடுத்து நாம் ஆட்கொள்வோம் என்று சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அதே போல் அவருக்கு சோலை வந்தது. அந்த சோலை இதுவரைக்கும் யாருக்குமே அந்த உலகத்தில் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சோலை வரல. அந்த மாதிரி ஒரு சோலை அவருக்கு வருகிறது. அதுதான் நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது அது மாதிரி ஒரு சோலை யாருக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி ஒரு சோலை வருகிறது. அந்த சோலையை சமணர்களால் தீர்க்க முடியலை. அவர்கள் என்னென்னமோ அவர்கள் மந்திரமெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் ஆகலை தான். அது சொல்கிறாரு நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்லுவார், நாட்டிற்கு இல்லாத குடநோய் நினைக்கும் முன் நல்கினும்னு. நாட்டில் யாருக்கும் அது மாதிரி ஒரு குடல் நோய் சோலை நோய் வந்ததில்லையா, நாவுக்கரசு பெருமானுக்கு வந்த மாதிரி. அப்படியே துடிக்கிறார். அப்படி துடித்து அவருக்கு சமையல் செய்கிறதுக்கு ஒருத்தர் விட்டுருக்கிறாங்க சமணர்கள். அந்த சமையல்காரங்கிட்ட சொல்லி, எங்கள் அக்கா திருவதிகையில் இருக்கிறாங்க, அவங்க சாமிக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க, அக்கா கிட்ட போய் சொல்லி வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறார். அவன் வரான். அக்கா கிட்ட சொல்கிறான், திலகவதி அம்மாட்ட சொல்கிறா, ஈங்கு யான் உமக்கு இளையான் ஏவலினால் வந்தது. உமக்கு இளையான் உங்களோட தம்பி சொன்னதுனால நான் வந்தேன்னு சொன்ன உடனேயே அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, தீங்குலவோ என வேணவன். அக்கா தெரிஞ்சுட்டாங்க ஏதாவது தீமை இருக்குதா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, ஆமாம் உயிர் மட்டும்தான் போகலை, அப்படியே வயிற்று வலியால் துடித்து கொண்டிருக்கிறார் அருள் நீக்கியார் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்போ அக்கா சொல்கிறாங்க, அவங்களுடைய உரைப்பதை தான் பார்க்கணும். நம்ம தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, சிவபெருமானை பழித்து பேசக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றறிய அமன்பாலி நன்னுகளேன் எனும் வார்த்தை
சென்றவனுக்கு உரைமின் அப்படின்னு சொன்னாங்க. போய் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், சைவத்தை இழித்து பேசக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வர முடியாது, யாராக இருந்தாலும் சரி என்று சொல்லி அப்படி ஒரு கட்டாயமாக சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்படியே நாவுக்கரசு பெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க. இரவோடு இரவாக வெள்ளை புடவையை உடுத்தி கொண்டு அவர் அப்படியே திருப்பதிக்கு வருகிறார். அவர் வந்த காலம் திருப்பள்ளி எழுச்சி காலங்கள். நீரணிந்தார் அகத்திரளும் நிறையங்கள் புறத்திரளும் ஆரவரும் திருப்பள்ளி எழுச்சி காலம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். நீரணிந்தார் அகத்திரளும்னார். திருநீர் அணிஞ்ச அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவமரம் நீங்குமா? சூரியன் வந்தாச்சுன்னா புறையிருள் நீங்கிரும். அந்த மாதிரி நேரத்தில் அவர் வருகிறார். வந்த உடனேயே அம்மாவுடைய காலில் விழுந்து வணங்குறார். வந்தணைந்து திலகவதியார் அடிமேல் உற வணங்கி நம் தமது குலம் செய்த நற்தவத்தின் பயன் அணையீர். நம்முடைய குலம் செய்த பெரிய நற்றவத்தினுடைய பயனாக இருக்கக்கூடியவரே, இந்த உடல் கொடும் சூளைக்கு இடைந்து அடைந்தேன். இந்த மாதிரி ஒரு சூளை நோயால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். இனி மயங்காது உய்ந்து கரை ஏறு நெறி உரைத்தருளும். நான் உய்வடைவதற்காக ஒரு நெறியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அக்கா கிட்ட வந்து அப்படியே காலில் விழுந்துட்டார். இனிமேல் நான் வந்து அதில் இருக்க மாட்டேன், உய்ந்து கரை ஏறும் நெறி, அதாவது சூளை நோய் மட்டும் எனக்கு நீங்கன்னா பத்தாது, நான் உய்வடைய வேண்டும், அதற்கு ஒரு நெறி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அக்காவுடைய காலில் விழுந்து வணங்குகிறார். அப்படி விழுந்து வணங்குகின்ற பொழுது அக்கா சொல்கிறாங்க, கற்றை வேணியர் அருளை காணும் இது களலடைந்தோர் பற்றறுப்பார் அமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். அப்படின்னு உயரதுக்கு என்ன வழின்னா, ஆன்மா நம்ம உய்வடைகிறதுக்கு ஒரே வழி பெருமானுடைய திருவடியில் போய் விழுவது தான். பெருமானுக்கு தொண்டு செய்வது ஒன்று தான் உய்வடையக்கூடிய வழி. அக்கா சொல்கிறாங்க, அதுதான் இவர் என்ன உய்ந்துகர ஏறுநெறி உரைத்தருளும் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் கேட்குறாங்க. உய்வடைகிறதுக்கு என்ன வழியோ அதை அக்கா சொல்கிறாங்க. திலகவதி அம்மா சொல்கிறாங்க, கற்றை வேணியர் அருளை காணும் இது களலடைந்தோர் பற்றறுப்பார். களலடைந்தோர் யாரெல்லாம் பெருமானுடைய திருவடி அடைகின்றார்களோ அவங்களுடைய பற்றுக்களை அறுக்கக்கூடியவன் பெருமான். களலடைந்தோர் பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். அப்படின்னா வயிற்று வலியோடு வந்திருக்கிறார் தம்பி. ஒரு 40 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறார். ஆனால் தம்பியை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தோண்டியும் விளக்கமாத்தையும் கையில் எடுத்து கொடுத்து போய் பணி செய்ய சொல்லி சொன்னாங்க. அதுதான் அக்காவுடைய அந்த கண்டிப்பு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சமணத்தில் இருந்துட்டு வந்துட்டார், அவருக்கு ஏதாவது செய்யணுமே. ஏன்னா சமணத்தில் இழித்தும் பழித்தும் பேசியிருப்பார் சைவத்தை. அதனால் அந்த தீட்டு நீங்கிறதுக்கு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, திருக்கையலை குன்றுடையான் திருநீர் அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னார். இதுதான் ஒரே தீர்வுங்க. நம்ம செய்த பாவங்கள் நீங்கிறதுக்கு என்னென்னா, நம்ம திருநீர் தான் நம்ம பாவத்தை நீக்கும். இப்போ நாவுக்கரசு பெருமானுக்கு திருநீர் கொடுத்தாங்க. அது எப்படி வாங்கினார் அப்படின்னா, திருவாலன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேத்த உருவார அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார்வின் தாம் வந்தார் அப்படின்னா அப்படியே உடம்பு பூரா பூசிட்டார். திருவாலன் திருநீர் திலகவதியார் அளிப்ப. அப்படியே திருவாலன்னா சிவபெருமான் முத்தி திருவை ஆள்பவன் பேருங்க. அப்படியே உடம்பு பூரா அணிந்து கொண்டார். அப்படியே அணிந்து அம்மா பின்னாடி இப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த பணியை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். திருவாலன் அப்படிங்கிற சொல் பெரிய புராணத்தில் 6 இடங்களில் வரும். அந்த 6 இடங்களில் வந்து இந்த இடம் ஒன்று. சுந்தரரை பற்றி 2 இடத்துல சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அவிநாசி என்பதில் முதலையுண்ட பாலகனை மீட்கின்ற பொழுது உயிரளித்த திருவாலன் என்று அங்கே சொல்கிறார். தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணைத்த திருவாலன் என்று சொல்லி சுந்தரர் இன்னொரு இடத்துல போற்றுகின்றார். இப்படி மற்ற இடமெல்லாம் சிவபெருமானத்தான். 4 இடங்களும் சிவபெருமானத்தான். வேறு யாரையும் திருவாலன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறதில்லை. சுந்தரமூர்த்தி சாமிகளை மட்டும் 2 இடத்துல சொல்கிறார். 6 இடங்களில் இந்த இடம் ஒன்று. அப்படி நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி எனில் மாதவம் செய் சீரடியார் திருஅழகம் திருமெலுக்கும் தோண்டியும் கொண்டு ஆரணிந்தார் கோயிலினுள் அடைந்தவரை கொடுபுக்கார். நம்ம அக்கா என்ன பண்ணாங்கன்னா, 40 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கக்கூடிய தம்பிகையில் அப்படி திருப்பள்ளி எழுச்சி காலத்தில் வந்து சேர்றார். திரு அழகு திருமெலுக்கு. திரு அழகு கூட்டுறதுக்கு பெருக்குமாறு தோண்டி இதெல்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே கோயிலில் போய் பணி செய் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பணி செய்து கொண்டே பாடுறார். அப்போ தான் கூற்றாயினவாறு பதிகம் பாடுறார். அதான் சொல்கிறார்,
நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறை அன்புறு சிந்தையில் நேசம் மிக மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணிமாயை அறுத்திடுவான் கூற்றாயனவாறு விளக்ககலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகு ஏழின் வரும் துயரம் போமாறு எது நின்று புகன்றனரால். அது என்ன எப்படி பாடுறார் பாருங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வனங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இப்படி வேதனையோடு பாடுற, வயிற்று வலியோடு அந்த குடரோடு துடக்கி முடக்கி இட அந்த வேதனையோடு அப்படி பாடுகிறார். அப்படியே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடைசியாக 10 பாடல் வரைக்கும் பாடுறார். இவ்வாழ்வு பெற தரு சூளை எனக்கு எதிர்குறை என்கொள். சூளை நோயை வணங்குறாருங்க. ஏன்னா சூளை நோய் வரலைன்னா இங்கே வரமாட்டார். அதனால் சொல்கிறார் பாருங்க, இவ்வாழ்வு பெற தரு சூளை எனக்கு. இப்போ சைவத்துக்கு வந்துட்டார். சைவத்துக்கு வந்தது காரணம் சூளை. அருள் பெரும் சூளையினார் ஆட்கொள்ளப்பட்ட அடியேன்னு சொல்லி அப்போது நாயனாருடைய புராணத்தில் சொல்வார். இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, எதிர்செய் சூளையனுக்கு எதிர்செய் குறை எண்கொள் என தொழுவார் அப்படின்னு சூளை நோயை தொழுகிறார். அப்படி அவர் வயிற்று வலி நீங்கியது. பதிகம் பாடி முடித்தார். பதிகம் பாடி முடித்தோடனே இதுவரைக்கும் அவருடைய திருப்பெயர் மருள் நீக்கியார். அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கியார். இப்போ தான் நாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தை அதிகை பெருமான் தான் சொல்கிறார். 7 உலகத்திலையும் கேட்குற மாதிரி சொல்கிறார். அது அப்பர் என்று சொல்லுவது ஞானசம்பந்த பெருமான் கூறியது முதல் சந்திப்பில். அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார் என்று சொல்லி அங்கே சொல்வார். அவர் அப்பரேன்னு சொல்லி சொன்னார். யார்? நாவுக்கரசர் ஞானசம்பந்த பெருமான். இவர் மகனேனெல்லாம் சொல்லலை, அடியேன் என்று தான் சொல்கிறார். அதுதான் நாவுக்கரசு பெருமானுடைய அந்த வாழ்வெனும் மையல் விட்டு அந்த பாட்டில் சொல் தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் என்று சொல்வது நாவுக்கரசு பெருமான்ட்டு தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பணிவோடு இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான் இந்த பதிகம் பாடி முடிக்கிறார். முடித்த உடனேயே இறைவன் செய்தது இது. மேவுற்ற இவ்வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரானருளால் பாவுற்றலர் செந்தமிழின் சொல்வள பதிகத் தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகு ஏழினும் நல்ல நாமம் யாவர்க்கும் வியப்புற மஞ்சுரைவான் இடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. நாவுக்கரசு அப்படின்னு சாமி சொன்னாராம். 7 உலகத்திலே கேட்குற மாதிரி 7 உலகத்தில் நிலைத்து நிற்பது போல நம்முடைய அதிகை பெருமான் நாவுக்கரசு என்று சொல்லுகிறார். அப்படியே அன்று முதலாக அவர் நாவுக்கரசராகிறார். மருள் நீக்கியாராக இருந்தவர் நாவுக்கரசு ஆகிறார். அப்படி அவர் சைவத்திலேயே இருந்து சைவ சமயத்திலே நின்று பணி செய்து உளவார பணிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். மன்னனுக்கு செய்தி போகிறது. மருள் நீக்கியார், இந்த மருள் நீக்கியார் அவருக்கு அங்கே பேர் தர்மசேனர். தர்மசேனன் வயிற்று வலி என்று சொல்லி பொய்யை சொல்லிவிட்டு அங்கு சென்று சைவத்திலே சேர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே மன்னனுக்கு கோபம் வருகிறது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சமயத்தை இழித்து பேசுகிறான் என்று சொல்கிறாங்க. அவருக்கு சொன்னால் எப்படி சொன்னால் கோபம் வருமோ அது மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மன்னன் கோபம் கொண்டு சினம் கொண்டு அந்த மன்னன் அவரை அழைத்து கொண்டு வர சொல்கிறான். அது சொல்கிறார் பாருங்க. அருள் கொண்ட உணர்வின்றி நெறிகோடி அறிவென்று மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் அவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான். நாவுக்கரசன் தீயோன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்ததோ தெரியல. ஆமாம் சொல்கிறான் பாருங்க. தெருள் கொண்டோர் அவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான். பணத்தை வாங்கிட்டு விட்டுற போகிறாங்க. அந்த காலத்திலேயே சொல்கிறார் சேக்கிழ பெருமான் 7ஆம் நூற்றாண்டுலேயே, பணத்தை வாங்கிட்டு குற்றவாளியை விட்டுற போகிறாங்க, பத்திரமா கொண்டு வாங்க என்று சொல்லி பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்ல. ஏன்னா அமைச்சர் அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படி சொல்கிறார். அப்படி அழைக்கின்ற பொழுது அவர்
2 பேர் வந்து அவரை அழைத்து கொண்டு செல்வதற்கு வருகிறார்கள். வருகின்றவரிடத்திலே அவர் சொல்கிறார், எனக்கு தலைவன் சிவபெருமான், அரசன் அழைத்தான் நான் வர முடியாது என்று சொல்லி அங்கே தான் மறுமாற்று திருத்தாண்டகம் பாடுகிறார். அமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லி அந்த பதிகம் பாடுறார் சேக்கிழார் பெருமான். அதை சொல்லுகின்ற பொழுது, நாமார்க்கும் குடியெல்லோம் என்றெடுத்து நான் மறையின் கோமானை நதியினுடன் குளிர்மதிர்வாள் சடையானை தேமாலை செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம்பாடி ஆமாறு நீரழைக்கும் அடைவிளம் என்று அருள் செய்தார். பாருங்கள், நாமார்க்கும் குடியெல்லோம் என்று அந்த நான்மறையின் நதியுடன் குளிர்மதிர்வாள் சடையானை தேமாலை செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம். பாருங்கள், திருத்தாண்டகத்துக்கு என்ன சொல்கிற, தேமா அடை சொல்கிறார் பாருங்கள், தேமாலை, அப்புறம் செந்தமிழ், அப்புறம் செழுந்திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீரழைக்கும் அடைவிளம். நீங்கள் அழைக்கக்கூடிய அளவுக்கு நான் இல்லை. இப்போ எப்படி இருக்கிறேன்னா, பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கு. கோமார்க்கே நாம் என்றும் மீள ஆளாய் கொய்மலர் சேவடியை குறுகினோம் என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடுகிறார். அவர்கள் சென்று சொல்லுகிறார்கள், மீண்டும் வந்து அவரை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார்கள், அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அவருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு சொல்லி எல்லோரும் சமணர் குருமார்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவரை முதலிலே அவருக்கு செய்த தீங்கு 4 வகையான சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் சமணர்கள். அதில் முதலாவதாக செய்தது சுண்ணாம்பு காலவாய் என்று சொல்லக்கூடிய அந்த சுண்ணாம்பு காலவாயிலே, அந்த வெப்பத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு காலவாயில் அவரை ஏற்றுகின்றார்கள். 7 நாட்கள் அதிலே அடைத்து விடுகிறார்கள். 7 நாட்கள் அடைத்ததற்கு பிறகு அரசன் சொல்லுகிறான், கதவை திறங்கள், சாம்பல் கூட இருக்காது என்று சொல்லி எல்லோரும் சொல்லுகிறார்கள். அந்த கதவை திறக்கிறார்கள். அந்த கதவை திறக்கிற பொழுது அவர் அப்படியே தலன்னு வெளியில் வர்றார். ஆமாம், அதை சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி ஊனந்தான் இளராகி உவந்திருந்தார் தமை கண்டே ஈனம் அடைந்தது என்ன அதிசயம் என்றார். உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, அவர் மாசில் வினையும் மலை மதியமும் வீசுதென்றலும் விங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே. வேற ஒன்றும் அவர் பார்க்கலை. ஒன்றிய உணர்வோடு இருந்தார். அதாவது ஒன்றிய உணர்வோடு பெருமானுடைய திருவடியவே நினைச்சு கொண்டிருந்தார். அப்படி பெருமான் திருவடியை நினைந்து கொண்டு இருந்ததுனால அந்த சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு பொய்கை போல் இருந்தது. அப்படியே குளிர்ந்த ஒரு பொய்கை போல் இருந்தது என்று சொல்லுகிறார். அதுவும் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது அமுதுண்டு தெளிவெய்தி அப்படிங்கிறார். ஒரு அமிர்தத்தை சாப்பிட்ட சாகா வரம் பெற்ற அந்த சாகா நிலையுடைய அடையக்கூடிய அமிர்தம் பெற்று உண்டா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி அவர் வந்து இருக்கிறார். உடனே சொல்கிறாங்க, நம்ம சமணத்தில் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வைத்து தப்பித்து பிழைத்து விட்டார் என்று சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வந்து மீண்டும் வந்து அவருக்கு துன்பம் செய்யணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து நஞ்சு கலந்த பால் சோறு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல விஷம் அதை பால் சோத்தில் கலந்து கொடுக்கிறார்கள். அதையும் அவர் வந்து அஞ்சலத்தை சொல்லி அப்படியே சாப்பிட்றார். பொடியார்க்கும் திருமேனி புனிதர்க்கும் புவனங்கள் முடிவார்க்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுதானால் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதமோ. என்ன சொல்றார் பாருங்க, பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு நஞ்சு அமுதம் ஆவது ஒன்றும் அற்புதம் இல்லை என்று சொல்லி சொல்றார். அப்படியே அதை அஞ்செழுத்தை சொல்லி சாப்பிட்றாங்க. துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செடுத்து ஓதினாலும் அரண்பணி கண்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுதாக்கி வித்தான் நளிப்பள்ளி அடிகளார் என்று சொல்லி திருநனிப்பள்ளி தேவாரத்தில் போற்றுகின்றார். காலை மாலை இரவு என்று சொல்லி எப்பொழுதும் அஞ்சலத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர் நாவுக்கரசு பெருமான். அதனால் அப்படி அதுவும் வந்து அமிர்தமாக மாறிவிட்டது. அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கிற பொழுது யானையை விட்டு இடறச் செய்யலாம் என்று சொல்லி எல்லோரும் சொல்லுகிறார்கள். மதம் பிடித்த யானை அப்படியே குன்று போல வருகிறது. வருகின்ற வழியில் எல்லாத்தையும் அடித்து அப்படியே நொறுக்கிட்டு அந்த யானை வருது. மதம் பிடித்த ஒரு யானை வருகிறது. இவரை நிலத்திலே அவர் குழி தோண்டி மறைத்து விடுகிறார்கள். கழுத்து மட்டும் மேலே இருக்கிறது. அப்படி வந்து அந்த யானை என்ன செய்தது என்று சொன்னால், வஞ்சகர் விட்ட சினப்போர் மதவன் களிற்றினை நோக்கிங்கிறது ரொம்ப முக்கியம்.
அந்த யானையை வருகிறது. யானை இவர் பார்க்கிறார். அப்படி யானையை இவர் பார்த்த உடனேயே இந்த யானையினுடைய தன்மை மாறிடுது, மதமெல்லாம் போயிடுது. போய் இப்போ என்ன செஞ்சது அப்படின்னா அப்படியே பக்குவம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு பேர் நயன தீக்கை அப்படிங்கிறது. எல்லோரும் வந்து மனிதர்களுக்கு தீக்கை கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் யானைக்கே தீக்கை கொடுத்தார். நோக்கி என்று சொல்கிறார். சிவக்கணை உரையில் அப்படி தான் சொல்கிறார். ஒரு தீக்கை கொடுத்தா அந்த ஆன்மா எப்படி பக்குவம் அடையுமோ அது மாதிரி அந்த யானை வந்து அந்த இடத்துல மதமெல்லாம் நீங்கியது அப்படின்னு சொல்கிறாருங்க. சொல்கிறார், வஞ்சகர் விட்ட சினப்போர் மதவங்களிற்றினை நோக்கி செஞ்சடை நீள்முடி கூத்தர் தேவர்க்கும் தேவர்வரானார் வெஞ்சுடர் மூவிலை சோழ வீரற்றதம் அடியோம் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லி அருந்தமிழ் பாடி அறைந்தார் என்று சொல்லி நமக்கு சொல்றாருங்க. சுண்ணவின் சந்தன சாந்தும் சுடதுங்கள் சோழமணியும் வண்ண உரிவையுடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரலேரும் அகலம் வலாய அறவும் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. இப்படி தான் பாடுறார். இந்த பதிகம் பாடின உடனேயே அந்த யானை என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே அவரை வலமாக சுற்றி வந்து அவரை வணங்கி கொண்டு சென்று விடுகிறது. அதுதான் என்னன்னா அவருடைய அந்த அருள் பார்வைப்படுகிறது யானையின் மேல், அந்த மதம் நீங்குகிறது, அந்த யானையே பக்குவப்படுகிறது. அப்படியே அவரை வளமாக வந்து வணங்கி மண்டி போட்டு வணங்கி கொண்டு சென்று விடுகிறது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வந்து மீண்டும் அந்த யானையை வந்து மீண்டும் ஏவி விடுகிறார்கள். அப்படி ஏவி விட்ட யானை ஏவினவர்களையே சென்று தாக்கி அவர்களை துவம்சம் செய்து கொண்டு யானை அப்படியே சென்று விடுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் பார்த்தாங்க, இன்னும் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாவி அமணர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவனை கல்லிலே கட்டி கடலில் பாய்ச்சுவது என்று சொல்லி ஒரு முடிவு செய்கின்றார்கள். அப்படியே அவரை செய்கிறார்கள். அவர் ஒரு பெரிய பாறாங்கல், நல்ல கனம் மிகுந்த ஒரு கல் பாறை, அதோடு அவரை பிணித்து கட்டுகிறார்கள். அப்படியே கொண்டு போய் கடலில் போடுகிறார்கள். அப்படி கடலிலே போடுகின்ற பொழுது அவருக்கு அந்த இடத்துல அஞ்செழுத்தை சொல்லியே அவர் வந்து மேலே வருகிறார். அப்போதான் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதோல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினு நற்றுனை யாவது நமச்சிவாயவே. அஞ்செழுத்து தான் சொல்கிறார். அங்கே அவருக்கு ஆயுதமாக இருந்தது அஞ்செழுத்து மட்டும்தான். அதாவது சொற்றுனை வேதி என்னும் தூய்மொழி நற்றமிழ் மாலையா நமச்சிவாய என்று அற்றமுன்காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்படியே அஞ்செழுத்து பதிகத்தை பாடுகிறார். பாடி முடித்த உடனேயே அப்படியே கழுத்தெப்பமாக மிதக்கிறது. சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், இருவினை பாசமும் மலர்கள் ஆர்த்தலின் வருபவக்கடலில் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோ. பின்ன சாதாரண உலகில் இருக்கக்கூடிய மக்களே அஞ்செழுத்தை சொன்னால் பிறவி நீங்கி முக்தி அடைவார்கள் என்கின்ற பொழுது நாவுக்கரசு பெருமானை ஐந்தெழுத்து கரை ஏற்றியது ஒன்றும் பெரிய அற்புதமில்லை என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை சொல்லுகிறார். அதை இருவினை பாசம் மும்மலக்கள் ஆர்த்தலின் என்று சொல்லி 3 மலங்களோடு இருக்கக்கூடிய மக்களையே அந்த அஞ்செழுத்து கரையேற்றும் என்று சொன்னால், பிறவி நீக்கும் என்று சொன்னால் அரசினை கரையில் ஏற்றியது ஒரு பெரிய அதிசயம் அல்ல. அதுவும் வந்து அரசினை அந்த திரைக்கரங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா அரசை வந்து மேலே ஏற்றியதற்கு மிதக்க செய்ததற்கு வருணன் தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி, கடல்களின் அரசனாக இருக்கக்கூடிய வருணனே தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அருள் நயந்து அஞ்செழுத்து ஏத்த பெற்ற அக்கருணை நாவரசினை திரைக்கரங்களால் தெருள் நெறி நீர்மையில் சிரத்தில் தாங்கிட வருணனும் செய்தனன் முன்பு மாதவம், வருணன் மாதவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் கரை ஏறி வந்து நம்முடைய திருப்பாதிரிப்புலியூரில் வந்து பெருமானை வழிபாடு செய்கின்றார். அங்கே தான் ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாயுடன் தோன்றினராய்
என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றின மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்கண்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து அப்படியே திருவீதிக்குள்ள வருகிறார், திரு அதிகைக்கு வருகிறார். திருவதிகை வருகின்ற பொழுது அவருடைய அந்த திருவேடத்தை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். 3 இடங்களிலே நாவுக்கரசு பெருமானுடைய வேடம் சொல்லப்படுகிறது. திருவதிகையிலே சொல்லுகின்ற பொழுது மட்டும் உளவாரப்படை இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், அங்கு உளவாரப்படை இல்லாமல் தான் அவர்கள் அவரை எடுத்துக்கொண்டு கடலிலே பாய்ச்சுகிறார்கள். ஏன்னா ஒரு கைதியாக அவரை அங்கு அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது உளவாரப்படை அவர் கையில் இல்லை அப்படிங்கிறது இந்த வேட பாடலில் சொல்கிறார். தூய வெந்நீர் துதைந்த உண்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொலிகன்னும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. உளவாரப்படை இல்லை. அதே மாதிரி நம்முடைய சீர்காழியில் அவருடைய திருவேடத்தை சொல்லுகின்ற பொழுது உளவாரப்படை வருது. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாங்கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமிலா திருவேடத்தரசு எதிர்வந்து அணைய. அங்கே வந்து உளவாரப்படை வந்துருச்சு. அடுத்து 3வதாக திரு ஆரூரிலே நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்வான திருமணமும் உளவாரத் தனிப்படையும் தாமும் ஆகி பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார். இங்கேயும் உளவாரப்படை வருகிறது. அப்போ திருவதிகையில் மட்டும் ஏன் உளவாரப்படை சொல்லலை அப்படின்னா, அவர் உளவாரப்படை சொல்லப்பட்டிருந்தால் அந்த உளவாரப்படையை வைத்து தப்பித்திருப்பார்னு ஒரு கருத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே முழுக்க அஞ்செழுத்தை சொல்லியே மேலே வரார். அங்கே அவருக்கு ஆயுதமாக இருந்தது 5 எழுத்து மட்டுமே என்று சொல்லி எங்கள் குருநாதராக இருக்கக்கூடிய எங்களுடைய விஜயமலை சொக்கலிங்கையா அவர்கள் வந்து இந்த கருத்தை நயமாக சொல்லுவார்கள் என்று சொல்லி அவர்களையும் வணங்கி கொண்டு, அடுத்து நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு செல்லுகிறார். அப்படி வழிபாடு செய்து கொண்டு செல்லுகின்ற பொழுது நம்முடைய சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தில்லையம்பதி சென்று வழிபாடு செய்கின்றார். தில்லையம்பதி செல்லுகின்ற பொழுது அவர் மேற்கு திசை வழியாக செல்லுகிறார். குடதிசை என்று சொல்லக்கூடிய மேற்கு திசை வழியாக செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த நந்தவனத்தை எல்லாம் பார்த்து அப்படியே வணங்கி கொண்டு செல்லுகிறார். அந்த நந்தவனத்தில் இருந்த குயில்கள் எல்லாம் அங்கே போய் சொல்லுதான். பார்த்து என்ன சொல்லுதுன்னா, அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார், பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவரை சென்று வணங்குங்கள் என்று சொல்லியதாக நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அறிவில் பெரியவர் அயர்நெட் பனைவயல் அணைகின்றார், பிறவி பகை விடுவீர் சென்று அவரை தொழுமின் என்று சொல்லி அந்த குயில்கள் எல்லாம் கூவிக்கொண்டிருந்தது என்று சொல்லுகிறார். அப்படியே வழிபாடு செய்ய செல்லுகின்றார். கூத்த பெருமானை வழிபாடு செய்து அப்படியே கண்ணீர் மல்க பெருமானை வழிபாடு செய்கின்றார். அப்படியே கண்ணீர் மல்க வழிபாடு செய்து கொண்டு உளவாரப்பணி செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் அவர் நிறைய பதிகங்களை எல்லாம் அங்கு அருள் செய்கின்றார். அதில் பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய அடியார் பெருமைகளை சொல்லக்கூடிய திருத்தாண்டத்தை அருள் செய்கின்றார். அதற்கு பிறகுதான் அவருக்கு வந்து அதுவரைக்கும் ஞானசம்பந்த பெருமான்னா யாருன்னே தெரியாது. ஞானசம்பந்த பெருமான் செய்த அற்புதங்கள் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது அடியார் பெருமக்கள் தான் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்குறார். அதான் சொல்றார், கடயுகத்தில் ஆலியின் மேல் மிதந்ததிரு கருமலத்தின் இருந்த செங்கன் விடையுகைத்தார் திருவருளால் வெற்பறையன் பாவை அடைய நிறை சிவம்பெருக வளர் ஞானம் குலைத்தோட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். ஞானசம்பந்த பெருமான் உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டு சிவஞானம் பெற்று பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமானிடத்திலே அடியார்கள் சொல்கிறாங்க. அடியார்கள் திருவார்த்தை என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றார். உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார் உரைப்பக்கண். திருவார்த்தைனா இறைவனை பற்றிய வார்த்தை தான் திருவார்த்தை. இறைவனை பற்றிய வார்த்தை திருவார்த்தை. இறைவனுடைய அருள் பெற்ற அடியார்களும் திருவார்த்தை. இந்த இடத்துல நாவுக்கரசு பெருமானை திருவார்த்தைன்னு சொல்றார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானை திருவார்த்தைன்னு சொல்றார். இதே நாவுக்கரசு பெருமான 2வது சந்திப்பில் புகழூரில் சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட பொழுது சேவில் திகழ்ந்தவர் மைந்தரான ஞானசம்பந்த பெருமான்
அன்புற்றார் என்று சொல்லி அங்கே சொல்கிறாருங்க. ஆமாம், இங்கே ஞானசம்பந்த பெருமானை திருவார்த்தைன்னு சொல்கிறாரு, நாவுக்கரசு பெருமானை அங்கே நல்ல திருவார்த்தை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ரெண்டு பெருமக்களையும் திருவார்த்தை என்ற சொல்லாலே சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அப்படி கேட்ட உடனேயே நாவுக்கரசு பெருமானுக்கு என்னாச்சுன்னா, காலிவரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் வரன், அதிசயமாம் காதல், அப்படியே அவருக்கு அன்பு பெருகுகின்றது. அப்படி அன்பு பெருகுகின்ற பொழுது வாழியவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப, அவருடைய திருவடி வணங்கணும்னு நினைக்கிறார்கள். அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் என்ன செய்யணுமா, அந்த குழந்தையினுடைய திருவடியை போய் வணங்கணும் என்று சொல்லி நினைக்கிறார். அப்படி வணங்கணும்னு நினைச்சவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்பொழுது அந்த நேரத்திலேயே அம்பலத்துள் ஆடுகின்ற கலல் வணங்கி அருள்முன் பெற்று பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவேதி புரண்டு வலங்கொண்டு போந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அப்பவே சாமிகிட்ட விடை பெற்று கொண்டு அங்கிருந்து எப்படி வெளியில் வந்தார்னா, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவேதி புரண்டு வலங்கொண்டு போந்துன்னு சொல்லி எப்போவனமும் போற்றுகின்ற என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்படின்னா அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருவேதிகளை அவர் கடந்தது உடம்பினாலே புரண்டு புரண்டு சென்றார். அது எப்படிப்பட்ட திருவீதி, பொய்ப்பிறவி பிணையோட்டும் பிறவியை நீக்கக்கூடிய திருவீதி என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அப்படி எப்படி போகிறார் அப்படின்னா, அங்கிருந்து தொண்டர் குலாம் புடை சூழ தொழுது கரத்தொடு நீரு துதைந்த கோலம் கண்டவர்தம் மனம் கசிந்து கரைந்துருகும் கருணை உரம் பொழிந்து காட்ட தென்திரைவாய் கடல் மிதப்பில் உகந்தேறும் திருநாவுக்கரசர்தாமும் வன் தமிழால் எழுது மறை மொழிந்த பிரான் திருப்புகழை மருங்கு சேர்ந்தார். தொண்டர்குலாம் புடை சோழ அடியார் பெருமக்கள் எல்லாரும் கூட வராங்க. அப்படியே தொழுது கரத்தோடு நீரு துதைந்த கோலம், அப்படியே கண்ணில் தண்ணி வருது. பதிகம் பாடிக்கொண்டே செல்லுகிறார். கையை வணங்கினவர் வணங்கி கொண்டே செல்லுகிறார். தொழுது கரம் 20 கிலோமீட்டர், சிதம்பரத்திலிருந்து 20 கிலோமீட்டருக்கு மேலே சீர்காழி. வணங்கினவர் வணங்கி கொண்டே செல்லுகிறார். தொழுது கரத்தோடு நீரு துதைந்த கோலம் சொல்லி சொல்கிறார். அப்படியே அவரை பார்த்தா கண்டவர்தம் மனம் கசிந்து கரைந்துருகும் கருணை உரம் பொழிந்து காட்டனர். அப்படியே பார்த்தா கருணை பொலிகிறது அவருடைய திருவுருவத்தில். வேடத்தோடு அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். வன் தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழை மருங்கு சேர்ந்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ் வன் தமிழ் என்று சொல்லி சொல்லுகிறார். வன் தமிழ்னா வளப்பமுடைய தமிழ், இறந்தாரை மீட்கக்கூடிய தமிழ். நம்முடைய தேவார திருமுறைகளுக்கு அவ்வளவு பெருமையுண்டு. அப்படி செல்லுகின்றார். அங்கே போய் சேர்ந்ததை சொல்கிறார் பாருங்க. இங்கு தொழுது கரத்தோடு நீரு துதைந்த கோலன்னு சொன்னவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு தொண்டர் குழாத்திடை சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவாரை அழுது அழைத்து கொண்டவர்தான் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லாருங்க. அவர் நாவுக்கரசு பெருமான் வணங்கி கொண்டு போய் வணங்குகிறார். அப்படி வணங்கிய கரங்களை பற்றுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த கை எப்படி இருக்குன்னா, எழுதறிய மலர்க்கரம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த கையினுடைய அழகை யாராலும் எந்த ஓவியனாலும் தீட்ட முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியே அந்த கரங்களை பற்றி தன்னுடைய கரங்களால் எடுக்கிறார். எடுத்த அப்பரே என்று சொல்லி அவர் ஒரு அப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு தானத்தில் வச்சு தான் பார்க்கிறார். ஆனால் இவர் அடியேன். ஆனால் இந்த நாவுக்கரசு பெருமான் எப்படி பார்க்கிறார்னா, அவரை குருநாதராக பார்க்கிறார். ஞானசம்பந்த பிள்ளையாரை குருநாதராகவே பார்க்கிறார். அடியேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இரண்டு பெருமக்களும் ஒருவரை ஒருவர் பிள்ளையார் கடல்வணங்க பெற்றேன் என்று அரசு ஓப்ப, அதே மாதிரி பெருகு ஞான வள்ளலார் வாகீசர் தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ள நிறை காதலினால் ஒருவரில் ஒருவர் கலந்த உண்மையோடும் வெள்ள நீர் திருத்தோணி வீற்றிருந்தார் கடல் வணங்கு விருப்பின் மிக்கார் என்று சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர், இவருக்கும் மகிழ்ச்சி அவருக்கும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை சேக்கிழார் பெருமான் இங்கே சொல்கிறார். தொண்டர் திருவேடத்தை நேரே கண்டு வணங்கிய ஒரு திருப்தி யாருக்குன்னா நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு. ஞானசம்பந்த பெருமான் ஒரு வேடம்னா இப்படி இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த வேடம் நேரில் வந்தால் எப்படி அவருக்கு மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாட்கள் மனசில் வச்சிருந்த அந்த வேடமானது இப்போ நேரிலே திருவேட பொழிவோடு காட்சி கொடுக்கிறார். அந்த தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்படி ரெண்டு பெருமக்களும் சென்று பெருமானை வழிபாடு செய்ய செல்லுகின்றார்கள். அந்த இடத்த ஒரு 3 ஓமை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். யாராலும் சொல்ல முடியாத ஒரு ஓமை. அருட்பெருகுதனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும்
பொருட்சமய சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் இருட்கடு உண்டவர்தமருளும் உலகமெல்லாம் ஈண்டாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கடை ஞானக் கண்டும் அரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. அப்படியே அருட்பெருகு தனி ஓமை சொல்றார் பாருங்க. ஞானசம்பந்த பெருமான் அருளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடல் போல் வந்தா ஞானசம்பந்த பெருமானை மாதிரி வருமா? அன்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடல் போல் வந்தா நாவுக்கரசு பெருமானை போல இருக்குமா? சைவ சமயத்தினுடைய இரண்டு கண்கள் என்று சொன்னால் ஒன்று ஞானசம்பந்த பெருமான், இன்னொன்று நாவுக்கரசு பெருமான். அதே மாதிரி சிவபெருமானுடைய திருவருள் முழுவதும் வந்தா ஞானசம்பந்த பெருமானை போல இருக்கும். உமையம்மையனுடைய திருவருள் போல இருக்கக்கூடியது நம்முடைய நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லி 3 ஓமைகள் சொல்லுகிறார். யாரா எப்படி இருந்தாலும் முதல் ஓமை, அதை விட உயர்ந்தது 2வது ஓமை, அதை விட உயர்ந்தது 3வது ஓமை என்று சொல்லி 2 பேரும் 3 முறை சந்திக்க போகிறாங்க. அதனால் 3 ஓமைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதே மாதிரி அவர்கள் 3 முறை சந்திக்கிறார்கள். 3 முறை சந்திக்கின்ற பொழுது அந்த 2வது சந்திப்பு நம்முடைய திருப்புகலூரில் நடக்கிறது. அந்த சந்திப்பை சொல்லுகின்ற பொழுது அப்படியே 2 திருக்கூட்டம் ஒன்று சேர்ந்து சந்திக்கிறார்கள். அதை திரண்டு வரும் திருநீற்று தொண்டர்களாம் இருதிறமும் சேர்ந்த போதில் 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தது போல் இசைந்தன்றே என்று சொல்லி அப்படியே 2 பார்க்கடல் 2 ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. ஏன்னா திருநீறு பூசி அடியார் பெருமக்கள் அப்படி சேர்ந்தார்கள் என்று சொல்லி அந்த முருகநாயனாருடைய திருமடத்தில் 2 பெருமக்களும் இருக்கிறார்கள். 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்தது முருகநாயனாருடைய திருமடத்தில். அந்த செய்தியை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அதே மாதிரி முருகநாயனார், சிறுத்தொண்ட நாயனார், திருநீலக்க நாயனார் என்று சொல்லி 6 பெருமக்கள் அங்கு இருக்கிறார்கள். அப்படி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாருங்க. திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையனாலே உடனுறவின் பயன் பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பதிகம் பாடிக்கொண்டு இருக்கணும். அதே மாதிரி இறைவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இப்படியெல்லாம் அவர்கள் இருந்தார்கள். 3வது சந்திப்பு பூந்துருத்தியிலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த குழந்தையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கும் தெரியாமல் அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அந்த சம்பந்தர் மேடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வருகின்ற பொழுது அப்பர் எங்குற்றார் என்று சொல்லி கேட்கிறார். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது திருஞான மாமுனிவர் அரசிருந்த பூந்துருத்திக்கு அருகாக வந்தருளி எங்குற்றார் அப்பர் என உருகா நின்று உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றுங்கு உற்றேன் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். அப்பர் எங்குற்றார் என்று சொல்லி பல்லக்கை தாங்கி கொண்டு வருகின்ற அப்பர் சாமிகள் வெளியிலே வந்து வணங்கி நிற்கிறார். வணங்கி நின்று என்ன சொல்றார்? உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றுங்கு உற்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானால் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு இருக்க முடியல. கீழிருந்து இறங்கல, எட்டி குதிச்சாராம். சேக்கிழார் பெருமான் சொல்ற பிள்ளையார் அது கேளா பெருவு விரைவு உடன் இழிந்து உள்ளமிகு பதை பெய்தி உடையரசனை வணங்க வள்ளலார் வாகீசர் அவர் வணங்கா முன் வணங்க துள்ளுவான் மறிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார் என்று சொல்லி அப்படியே அடியார் பெருமக்கள் எல்லாம் அந்த நிகழ்வை பார்க்கிறார்கள். அவர் மேலிருந்து பல்லக்கிலிருந்து கீழே குதிக்கிறார். குதிச்சு வணங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாவுக்கரசு பெருமான் வணங்கிறார். எப்பொழுதும் மற்றவர்கள் வணங்குவதற்கு முன்பாக நாவுக்கரசு பெருமான் வணங்கிடுவார். அப்படியே துள்ளுவான் மறிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார் என்று சொல்லி அடியார் பெருமக்கள் எல்லாம் அரகர 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 என்று சொல்லி எல்லோரும் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து நமக்கு அவருக்கு திருவடி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே செல்லுகிறார். திருவடி அவருக்கு நல்லூரிலே கிடைக்கிறது. அவர் கேட்டது திரு சக்தி முற்றத்தில் கேட்கிறார். செம்பொன்னும் நவமணியும் சேன்விளங்க அங்கவையும் உம்பர்விரான் திருமுன்றில் உருள் பருக்கை உடனொக்க எம்பெருமான் வாகீசர் உலவாரத்தினில் ஏந்தி வம்பலர் மன்னன் பூங்காமல் வாவியின் புகை எறிந்தார் என்று சொல்லி, அதாவது அவருக்கு திருவடி தீட்சை எங்கே கிடைக்குது அப்படின்னா நல்லூரில் கிடைக்கிறது. அதை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது நன்மை பெருகு அருள்நெறிய வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று சொல்லி
அப்படியே அவர் திருசக்தி முற்றத்தில் திருவடி கேட்கிறார். கோவாய் முடி என்று சொல்லக்கூடிய பதிகம் பாடுகின்ற பொழுது, கூற்றம் வந்து குமைப்பதன் முன் போவாரடிகள் என் தலைமேல் பொறித்து வை என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் கேட்கின்ற பொழுது, நாவார் பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வாவா என்றே அருள் செய்ய என்று சொல்லி வணங்கி மகிழ்ந்து வாகீசர் நல்லூருக்கு வாப்பா என்று சொல்லி நல்லூருக்கு வர சொல்லி அவருக்கு தீட்கை கொடுக்கிறார், திருவடி கொடுக்கிறார். அது எப்படி கொடுத்தார் அப்படின்னா, நன்மை பெருகு அல்நறிய வந்தணிந்து நல்லூரில் மண்ணுதிரு தொண்டனார். இந்த இடத்துல நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் ஆர் போட்டு சொல்வார், தொண்டனார் அப்படின்னு சொல்லுவார். திருவடி சூட்டிய சிவபெருமானை சொல்லுகின்ற பொழுது சூட்டினான் சிவபெருமான் என்று சொல்லி ஒருமையில் சொல்வார். அடியார்களை நம்ம ஒருமையில் சொல்லக்கூடாது, இறைவனை சொன்னாலும் பரவாயில்லை, அடியார்களை நாம் ஒருமையில் சொல்லக்கூடாது என்பது அங்கே நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. அதுவும் நாவுக்கரசு பெருமானை ஆர் போட்டு சொல்வார் சேக்கிழார் பெருமான். இப்படி அவருக்கு அங்கே திருவடி தீக்கு எல்லாம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு அவர் திருநல்லூரில் இருக்கின்ற பொழுது தான் அவருக்கு பெருமான் திருவடி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதான் சொல்கிறார், அங்கே எப்படி பணி செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா, அவர் ஒருமை உணர்வோடு பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு பற்றற்ற நிலை இறைவனுக்கு தெரியும். எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல்ல என்ன செய்கிறார்னா, பெருமான் அந்த முற்றங்களிலே அவர் நவமணிகளை எல்லாம் தூவி விடுகிறார். அந்த நவமணிகளை எல்லாம் பார்க்கிறார் நாவுக்கரசு பெருமான். அப்படியே தன்னுடைய உளவாரத்தில் எடுத்து அந்த வாவியிலே போடுகிறார். சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது, புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துணிந்திருந்த நல்லோர் முன் திருப்போலோர் நாயனார் திருவருளால் வில்லோடு நுதல் மடவார் விசும்பூடு வந்தெளிந்தார் என்று சொல்லி அவருக்கு அந்த பொருள் பற்றி இல்லை அப்படிங்கிறது நமக்கு அறிவுறுத்திய சிவபெருமான் என்ன செய்கிறார்னா, விண்ணுலகத்தில் இருந்து நல்ல அழகான பெண்களை, அந்த தேவலோக பெண்களை கீழே அனுப்புகிறார். அந்த பெண்களெல்லாம் அவரை சுற்றி சுற்றி ஆடுகிறார்கள், அவரை அணைந்து நின்று ஆடுகிறார்கள். ஆடுவார் பாடுவார் அலர்மாறி மேல் பொழிவார் கூடுவார் போன்றணைவார் குழலவில இடை நுடங்க ஓடுவார் மாரவேல் உடன்மேல்வாள் ஒளி பெருக நீடுவார் துகிலசை நிற்பாரும் ஆயினார் என்று சொல்லி அந்த பெண்கள் அப்படியே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவரை நெருங்கி கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த அறம்பயர்களை பார்த்து நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், இத்தன்மை அறம்பயர்கள் எவ்விதமும் செயல்புரிய அத்தனார் திருவடிக்கு நினைவகல அன்புருகும். அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானுடைய திருவடியிலிருந்து அவர் அன்பு கொஞ்சம் கூட நீங்கவே இல்லை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அத்தனார் திருவடிக்கு நினைவகல அன்புருகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்தம் சித்தநடை தெரியாது செய்வனையும் தலை நின்றார் என்று சொல்லி கொஞ்சம் கூட அவருக்கு சித்தநிலை மாறவே இல்லை. பொன்னை பார்த்து மாறல, பெண்களை பார்த்து மாறவில்லை, சித்தநிலை தெரியாது செய்வனையின் தலை நின்றார் என்று சொல்லி இப்படி தான் இருக்கணும். அடியார்கள்னு எப்படி இருக்கணும்னா, சித்தநிலை தெரியாது செய்வனையின் தலை நிற்றல் வேண்டும் என்று நாவுக்கரசு பெருமான் அந்த நிலையில் இருக்கிறார். அப்போ தான் அவர் சொல்றார், இம்மாய பவத்தொடர்க்காம் இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறையுடையேன் நான், உங்களால் எங்களுக்கு என்ன ஆகப் போகுது, என்ன நான் குறையுடையேன், நான் எப்படிப்பட்டவன்னா திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன், நான் திருவாரூர் பெருமானுக்கு ஆளாக இருக்கிறேன், அலையேன் மென்னீர், நீங்கள் ஏன் வீணா இங்கே இப்படியெல்லாம் இருக்கிறீங்க என்று சொல்லி பொய்மாய பெருங்கடலுள் என்று சொல்லி அந்த திருத்தாண்டகத்தை பாடுகிறார். அப்படி பாடிய உடனேயே அந்த பெண்கள் எல்லாம் நாவுக்கரசு பெருமானை வணங்கி கொண்டு வந்த வழியை சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு நாவுக்கரசு பெருமான் ஒன்றிய உணர்வோடு இருக்கிறார். அப்படி ஒன்றிய உணர்வோடு இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான் இந்த சித்திரை சதய நாளில் தான் திருவடி அடைகின்றார். அந்த பாட்டை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, மண்முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை மண்முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்தின் ஞான வடிவேயாகி அன்னலார் செவடிக்கில் ஆண்டரசு அமர்ந்திருந்தார். அப்படியே திருவடியில் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மங்களகரமாக நமக்கு சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்து காட்டுகிறார். அதான் சொல்கிறார் பாருங்க, மண் முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை, அந்த திருத்தாண்டகம்தான் அந்த அந்த திருத்தாண்டகம் திருவடி திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய இறுதியாக அந்த எண்ணுகேன் என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகத்தை பாடி முடிக்கின்றார். அப்படியே மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று
நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி. அதாவது நாவுக்கரசு பெருமான் சரியில் நின்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியில் நின்றாலும் சரியில் ஞானம் பெற்றவர் அப்படிங்கிறது இங்கே காட்டுறார். நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி. 4 பெருமக்களும் ஞான நெறியில் நின்றவர்கள். தவறாக சொல்லுவாங்க. அதாவது நாவுக்கரசு பெருமான் சரியை, ஞானசம்பந்த பெருமான் கிரியை, சுந்தரமூர்த்தி சாமிகள் யோகம், அப்புறம் மாதவரடிகள் ஞானம், அப்படி சொல்லக்கூடாது. 4 பேரும் ஞான நெறியில் நின்றவர்கள். சரிகையில் ஞானம் அவர் ஞானசம்பந்த பெருமான், கிரியையில் ஞானம் சுந்தரமூர்த்தி சாமிகள், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானம் நம்முடைய வாதவரடிகள். அப்படி தான் சொல்லணும் என்று சொல்லி இப்போ அதான் சொல்கிறார். நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் என்று சொல்லி அப்படியே அவருடைய திருவடிக்கு கீழ் அமர்ந்திருக்கிறார் நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லி சரிதத்தை நிறைவாக்கி அது நிகழ்ந்ததுக்கு பிறகு அப்படியே தேவர்களெல்லாம் மேலிருந்து மலர் மாறி பொழிகின்றார்கள். சொல்றார், வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய விண்ணுலகின் மேல் நிறைந்த 5 பேரிய ஒளியும், அப்படியே 5 பேர் ஒளிகள் என்று சொல்லக்கூடிய பஞ்ச வாத்தியங்கள் முழங்குகிறது. விருஞ்சன் முதல் யோனிகள் ஆயனையெல்லாம் உள்ளிறைந்த பெரும் மகிழ்ச்சி தான் நிறைந்த சித்தரையில் சதயமாம் திருநாளில் என்று சொல்லி அப்படியே உலக உயிர்கள் அத்துணையும் ஒரு இன்பம் உற்றது என்று சொல்லுகிறார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அவதரிக்கின்ற பொழுதும் கவனியர் குலத்தில் ஒரு காதலன் உதைத்தான், அவன் வரும் நிமித்தம் இது என்று உணர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் எல்லா உயிர்களும் ஒரு இன்பம் பெற்றது என்று சொல்லி அங்கே சொல்லுவார். இங்கு யோனிகள் ஆயன எல்லாம், விரிஞ்சன் முதல் யோனிகள் ஆயன எல்லாம் உள் நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையில் சதயமாம் திருநாளில் என்று சொல்லி அந்த சித்திரை சதயத்திலே நாவுக்கரசு பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது அனைத்து உயிர்களும் இன்பம் பெற்றது என்று சொல்லுகிறார். அடியனேன் ஆதரவால் ஆண்டரசின் சரித படியையான் அறிந்தபடி பகர்ந்தேன். இப்போ நாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தை ஏதோ எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் 429 பாடலில் அழகாக விரித்துரைத்த குன்றத்தூர் கோமகனாரே சொல்றார், ஏதோ அறிந்தபடி பகர்ந்தேன் அப்பரமுனிவன் கடிமலர் மென் சேவடிகள். அந்த பரமுனிவர் என்று சொல்றார். அப்படிப்பட்ட முனிவர் போன்ற நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய சேவடிகள் கைதொழுது குலச்சிறையார் முடிவில் புகழ் திருத்தொண்டின் முயற்சியினை மொழிகின்றேன் என்று சொல்றார். இப்போ நாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தை நமக்கு இதுபோல நிறைவாக்கி காட்டுகிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய சரித நிறைவுலையும் சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்வார் அப்படின்னா, அருந்தமிழ் ஆகரர் சரிதை அவர் பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் என்று சொல்லி பிள்ளையாருடைய சரிதத்திலே அப்படி சொல்றார். அருந்தமிழ் ஆகரர் சரிதை அவர் பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன். ஏதோ எனக்கு தெரிந்த அளவுக்கு. ஏன்னா அவங்களுடைய பெருமை என்று சொல்லுவது அளவிடற்கரிய பெருமை, அளவில்லாத பெருமையராகிய அளவில்லா அடியார்ப்புகள் கூறுகேன், அளவில் ஆசை துறப்பு அறைகுவேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பாயிரத்தில் சொல்லுவது போல அடியாருடைய பெருமை அளவிடற்கரியது. ஆனால் நான் அறிந்தது கொஞ்சம்தான், அதை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு சரியத்தை நிறைவாக்கி காட்டுகின்றார். திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நெறிவால வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன் என்று சொல்லி குருமகா சன்னிதானங்களுடைய திருவடித்தாமர்களை வணங்கி நாவுக்கரசு பெருமானுடைய திருவடித்தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி விடைபெறுகிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.